ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டட் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து சிங்கிளாக பார்த்துருக்கோம், டபுளாக பார்த்துருக்கோம். இந்த செயின் ஸ்டிச்சில் வந்து நாட் போடுற மாதிரி வரும், நல்லாயிருக்கும். இது எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக போடுங்க. பெரிய ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு, பின்னாடி ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் ஒரு பெரிய ஸ்டிச்சு. நல்லா பாருங்கள், குட்டி ஸ்டிச்சு, பின்னாடி திருப்பி ஒரு லாக்கு, திரும்பவும் ஒரு பெரிய ஸ்டிச். ஓகேவா? இது வந்து குட்டி ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், லாக்குன்னு சொல்லலாம். பாருங்கள், பெரிய ஸ்டிச்சு ஒன்று, குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் வந்து குட்டி திருப்பி அந்தாண்ட பக்கம் திருப்பி இன்னொரு குட்டி ஸ்டிச்சு. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க லாக்குன்னு சொல்கிறீங்கக்கா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, நம்ம குட்டியாக போட்டு அது சேவ் பண்ணுறதுனால லாக்குன்னு சொல்கிறோம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாகவுமே போட்டு முடிக்கலாம். இது வந்து நான் ப்ளெயினாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணணும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு போட வேண்டியதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை போட்டு எண்ணாட் போட போகிறேன். இப்போ எண்ணாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு பக்கத்துலேயே பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து பீட்ஸ் இல்லாமல், இப்போ எப்படி பீட்ஸோடு ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் உங்களுக்கு பீட்ஸு பற்றின கிளியரான வீடியோலாம் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும். இப்போதைக்கு நான் எப்படி போடுறேன்னு நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், பின்னாடி ஒரு ஸ்டிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெரிய ஸ்டிச் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே போடுவோம். அதில் அப்படியே போடாமல் ஒரு பீட்ஸ் ஒன்று அதில் கோத்துக்கோங்க. பாருங்கள், பீட்ஸ் ஒன்று வச்சு ஒரு ஸ்டிச்சு, திரும்ப ஒரு குட்டி ஸ்டிச்சு, அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் பெரிய ஸ்டிச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளோட இது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பெரிய ஸ்டிச்சில் வந்து பீட்ஸை கோத்துக்கிறோம். இதுவே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே அதில் கிடையாது. ஓகேவா? இது ரெண்டுமே போட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்பி விடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து 10 சென்டிமீட்டருக்கு வந்து போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதிலே எடுத்துடுறேன். நீங்கள் இந்த மூணுமே என்ன பண்ணணுன்னா, ஃபுல்லாக போட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்புங்க. நீங்கள் வீட்லேயுமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுலேயுமே நான் எண்ணாட் போட போகிறேன். உங்களுக்கு எண்ணாட் போடுறது எப்படின்னு கிளியராக இதில் தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம், வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு எப்போதும் போல் ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு, பெரிய ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் சைடில் தான் போடணும், மேலே கிடையாது, அது உள்ளே கிடையாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சைடில் தான் நான் போடுறேன். பாருங்கள், பெரிய ஸ்டிச்சு ஒன்று, அது பக்கத்துலேயே குட்டி ஸ்டிச்சு, அப்புறம் சைடில் கொண்டு போய் அதில் பாதியில் ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி ஸ்டிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாமே இதே மாதிரி போடுங்க. இது நல்லாயிருக்கும், இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எதனாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இதை பார்டராவோ இல்லைனா அந்த லீஃபோட ஸ்டெம்மில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் யாரா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து குரூப்போட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் வந்து ஆரி மெட்டீரியலும் வச்சுருக்கீங்களா, இது சேல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட மெட்டீரியலும் இருக்குது, கிட்டா மோஸ்ட்லி நான் வந்து கிட்டா தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கிட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டாவே வாங்கிக்கலாம், சரிங்களா? இல்லை எனக்கு ஸ்டாண்டு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாண்டு அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இதையுமே நான் எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மூணுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, முன்னாடி போட்ட எண்ணாட் ஸ்டிச்சு, அப்புறம் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு, இது மூணுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. நான் வந்து 10 சென்டிமீட்டர் போடணுன்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு புரியலன்னு. இந்த ஸ்கேலில் இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள், 10 சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், நானே உங்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் கிட்டே போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் 10 சென்டிமீட்டருக்கு போட்டு நம்மளோட குரூப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா?